ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரத்தடி படி. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து என்ன மாதிரி டூல்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கற்றுக்கணுன்றது தான். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, கூகுளில் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் இந்த காலத்தில் என்னென்ன பேசிக்காக என்னென்ன டூல்ஸ் படிக்கிறாங்கன்றத கேட்டிருக்கேன். இதில் வந்து கூகுள் வந்து 4 மெயின் ஏரியாஸில் வந்து டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுது. ஒன்று வந்து டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து Tableau அண்ட் பவர் பிஐ. அடுத்தது வந்து ப்ராசஸ் மேப்பிங் டூல்ஸ்ன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் விசியோ, லூசிட் சார்ட், ஈவன் ட்ரா டாட் ஐயோ நிறைய டூல்ஸ் இருக்கு. எனக்கே நானே சில டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இது இல்லாமல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தெரியணும்னு சொல்லுது. எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஏதாவது ஒன்று தெரியணும்னு சொல்லுது. இது இல்லாமல் ரெக்குயர்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தெரியணும்னு சொல்லுது. லைக் ஜீரா, கான்ஃப்ளூயன்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன் டூல். சரி, நாம இப்போ ஒவ்வொரு டூலை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ டேட்டா விசுவலைசேஷன் பற்றி சொல்லியிருந்தேன். Tableau பவர் பிஐன்றது எதுக்குன்னா, நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அகைன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு வேண்டிய எல்லாத்தையுமே வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் சொல்லிட்டாரு. நீங்கள் கோட் பண்ணிட்டீங்க, அதை வந்து டிப்ளாய் பண்ணுறீங்க. ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு எடுத்துப்போம். அது யூனிவர்சிட்டி லைப்ரரி. ஸோ ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், பல ஃப்ளோருக்கு லைப்ரரி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த சிஸ்டமை டிப்ளாய் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. பல டிபார்ட்மெண்ட்ஸ், பல இயர்ஸ் இருக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதம் ஓடுது அந்த சிஸ்டம். ஓடுனதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நான் சொன்ன சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவர் வந்து போயிட்டு டெவலப்பர் கிட்ட வந்து திருப்பி உட்காந்து கேட்கணும். ஏப்பா எப்படி போகுது எல்லாமே? யார் யார் யூஸ் பண்றாங்க பார்த்து சொல்ல முடியும்னா, டெவலப்பர் என்ன பண்ணுவாரு? ஒரு டேட்டாபேஸுக்குள்ள போயிட்டு, சார் இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் என்ரோல்ல இருக்காங்க. போன வாரம் வந்து இத்தனை புக்ஸ் செக் அவுட் பண்ணியிருக்காங்க. இத்தனை புக் செக்கினா இருக்கு. ஆனா டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரெகுலர்லி ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் வேலை இருக்கும். இது வந்து பிசினஸ் அனலிஸ்ட்க்கு வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜெனரலி ஒருவேளை இந்த மாதிரி பவர் பிஐ இந்த மாதிரி டூல்ஸ் தெரிஞ்சிருந்தா, அவரு டேட்டாபேஸ் ஆக்சஸ வாங்கி இந்த விஷுவலைசேஷன் டூல்ஸ்ல வந்து ஃபீட் பண்ணுவாரு. அப்படி அவர் ஃபீட் பண்ணும்போது அது வந்து மல்டிபிள் சார்ட்ஸா வந்து போட்டு பார்ப்பாரு. ஸோ ஸ்டூடெண்ட் வெர்சஸ் செக் அவுட் அப்படின்ட்டு ஒரு சார்ட் எக்ஸ்ஒய்ல போடும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எத்தனை செக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கிராஃப்ஸ் வந்து அது அழகாக போட்டு காட்டும். இது போல வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை அனலைஸ் பண்ணி அவர் டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு அவர் எப்படி போகுது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் அண்ட் இந்த ஸ்கில்ஸ் வந்து அவரே பார்த்துப்பார். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ப்ராசஸ் மேப்பிங். ஓகே, ப்ராசஸ் மேப்பிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களுக்கு அவர் ரிக்வயர்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பாரு? ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஒரு புக்கு உள்ள வருது. ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுவாரு. ஒரு புக்கு வந்து உள்ள வருது. அந்த புக்கு வந்த உடனே அது வந்து இன்வென்ட்ரிக்கு போகணும். அதுக்கு ஒரு ஆரோ போட்டு ஒரு இது போடும். இன்வென்ட்ரிக்குள்ள ஒரு என்ட்ரி போடுவாரு. போட்டதுக்கப்புறம் இப்போ செக் அவுட்ன்ட்டு ஒரு ஈவெண்ட் வருது. வந்தோடனே இன்வென்ட்ரில தான் அந்த புக்கு வெளியே போகணும். ஸோ பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இதை வந்து அவர் வந்து வேர்ட்ஸ்ல கைப்பட எழுதி கொடுக்குறதுக்கும், வரைஞ்சு கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஈஸியா புரியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்காக வந்து டிராயிங் டூல்ஸ் தெரியணும். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா எம்எஸ் பெயிண்ட் தெரியணும். ஆனா இந்த போல லூசிட் சார்ட், மைக்ரோசாஃப்ட் விசியோ இந்த டூல்ஸ்ல என்ன இருக்குன்னா, இது ஃப்ரீ எடிஷன்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து ஈவன் ஓப்பன் சோர்ஸ்ல ஃப்ளோ சார்ட் ஆர் ஒர்க் ஃப்ளோ டிராயிங் டூல்ஸ்ன்னு போடுங்க. நிறைய டூல்ஸ் வரும். நீங்க காசு பே பண்ணி எதுவுமே கத்துக்க அவசியம் இருக்காது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் வந்து பிசினஸ் அனலிஸ்ட்க்கு வந்து சில சிம்பிள்ஸ், சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி பிபிஎம்என் இது போல ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்டா அவங்க ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சாங்கன்னா, நீங்க மட்டுமே இல்ல. நீங்க லெட்ஸ் சே நீங்க மட்டுமேன்னா, நீங்க ஒரு டெவலப்பர் உங்களுக்கு மட்டும் தான் புரியணும்ன்ட்டு இல்ல. உலகத்துல யாரு காட்டினாலும் அது புரியும். ஏன்னா அந்த நோட்டேஷன் அப்படி. ஏன்னா ஃப்ளோ சார்ட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சர்க்கிள் போட்டா என்ன? ரைட்? ஓவல் ஷேப் இருந்தா என்ன? பேரலலோகிராம் போட்டா என்ன? அப்படின்றது ஸ்டாண்டர்டா நோட்டேஷன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? உலகத்துல யாரு பார்த்தாலும் அந்த ஃப்ளோ சார்ட்ல என்ன மீன் பண்ண வராங்கன்னு புரியும். அதே போல வந்து ஒரு பிசினஸ் ஒர்க் ஃப்ளோ, ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், ஒரு பேங்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், அந்த ஒர்க் ஃப்ளோஸ வந்து வரைஞ்சு அது உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக வேண்டிய டூலிங் தான் இந்த ப்ராசஸ் மேப்பிங் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டூல்ஸ் தெரிஞ்சிருந்தா நல்லது. அத கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் வந்து முன்னாடி அந்த சொன்ன மாதிரி ஒரு டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ யூஸ் பண்ணி
அவர் வந்து ஒரு டேட்டா பேஸ்க்கு ஹூக் பண்ணி, அந்த டேட்டாவ அனலைஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி ப்ராடக்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ, இல்ல ப்ராடக்ட் மேனேஜருக்கு சொல்றதோ, இதெல்லாமே செய்வார். கரெக்ட்டுங்களா? ஸோ, அதுக்கு வேண்டிய நாலேட்ஜ் வந்து டேட்டா பேஸ்ல இருந்தா தான் அத பண்ண முடியும். ஸோ, அதனால வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மென்ட் அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ரைட். அதுக்கப்புறம் வந்து ரிக்வயர்மென்ட்ஸ் மேனேஜ்மென்ட். இதுக்கு வந்து நான் ஜீரா அப்டின்ட்டு ஒரு டூல் சொன்னேன். இட் இஸ் நத்திங் பட் எ டிக்கெட்டிங் சிஸ்டம் இன் டெவலப்மென்ட். இது பொதுவா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல இதாங்க யூஸ் பண்றாங்க. ஜீரான்றது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ, இதுல என்ன ஆகும்னா, எப்படி வேலைய வந்து பீஸா உடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்டின்ட்டு ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா, அதுல எத்தன வேல இருக்கு? யூசர்ஸ கிரியேட் பண்றது ஒரு இது. யூசர் என்ரோல்மென்ட்ன்றது ஒரு மாடியூல். கரெக்ட்டுங்களா? அ டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுன்றது ஒரு வேல. அ டேட்டாபேஸும் ஃப்ரண்ட் எண்ட் கனெக்ட் பண்றது ஒரு வேல. இது போல வந்து உடைச்சு ஒன் பை ஒன்னா முடிக்கிறதுக்கு வேண்டிய அ ஹெல்ப்ப வந்து அந்த டூல்ஸ் பண்ணும். அந்த டூல்ல இந்த பிசினஸ் அனலிஸ்ட் நான் முன்னாடி என் வீடியோல சொன்ன மாதிரி, அவர் டீட்டெயில்டா எழுதுவாரு. எப்படின்னா, ஒரு ஸ்டூடண்ட் ஒரு புக்க செக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ரோல் ஆகணும். என்ரோல்மென்ட் ஃபார்ம் வந்து இப்படி இருக்கணும். அப்படின்றது எல்லாமே வந்து எழுதி, அதுல உங்களுக்கு ஒரு டெவலப்மென்ட் டீம்க்கு வந்து தருவாரு. ஸோ, அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த ஜீரா இதோட ஃபெமிலியரைசேஷனும் இருக்கணும். ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் ஆகணும்னா. ஸோ, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஒரு செட் ஆஃப் எசென்ஷியல் டூல் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பவர் பிஐ இல்ல டேப்லூ தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ராசஸ் மேப்பிங் டூல் விசியோ, லூசிட் ட்ரா.io அது போல ஏதாவது டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கணும். இது இல்லாம ரிக்வயர்மென்ட்ஸ் மேனேஜ்மென்ட்க்கு வேண்டிய ஜீரா தெரிஞ்சிருக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். தேங்க் யூ.